தரிசனம் ஆலய தரிசனம். ஆலய தரிசனம் அருள்மிகு குமாரசுவாமி திருக்கோயில், வேளிமலை, குமாரக்கோயில், கன்னியாகுமரி மாவட்டம், கன்னியாகுமரி. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது வேளிமலை குமாரக்கோயில். தக்கலை மார்க்கமாக பத்மநாபபுரம் செல்லும் வழியில் அமைந்துள்ளது இந்த ஆலயம். ஆலய தோரண வாயில் மிக அழகாக காட்சியளிக்கிறது. அதைக் கடந்து உள்ளே வரும்போது படிகள் வழியாக மேலே வந்தால் மிகப்பெரிய பிரகார சுற்று உடைய மண்டபம். கோயில் கொடிமரம் தாமிர பூச்சால் தங்கமாக மின்னுகிறது. கிருஷ்ண விக்கிரகங்கள் கொடிமரத்தில் காட்சியளிக்கிறது. ஸ்ரீ கோயில் முன்பாக காட்சி தருகிறார் கல்யாண விநாயகர் தனி சன்னதியில். மூலவருக்கு முன்பாக இருபுறமும் ஸ்ரீ வீரபாகு, ஸ்ரீ வீர கந்தர்வன் துவார பாலகர்களாக காட்சி தருகிறார்கள். மூலஸ்தானத்தில் முருகப் பெருமான் 8 அடி உயரத்தில் மிக அழகாக காட்சி தருகிறார். 6 அடி உயரம் கொண்டு அருள் புரிகிறாள் ஸ்ரீ வள்ளி அம்மை. உட்பிரகார சுற்றில் ஸ்ரீ நடராஜர் மற்றும் சிவன் ஆகியோர் காட்சியளிக்கின்றனர். மூலவர் குமாரசுவாமி, உற்சவர் மணவாள குமாரன்.
ஸ்தல விருட்சம் வேங்கை மரம். ஊர் குமாரக்கோயில், மாவட்டம் கன்னியாகுமரி. கேரள எல்லையில் உள்ள மிக முக்கிய முருகன் கோயில். கஞ்சி தர்மம் வாங்கி சாப்பிட்டால் சகல நோய்களும் குணமாகும். குறவர் படுகளம் வள்ளி தோழியரோடு திணைப்புணம் விளையாடிய இடமாக கருதப்படுகிறது. நம்பிராஜன் வாழ்ந்த இடமாக இது இருக்கிறது. முருகப்பெருமான் இங்குதான் வள்ளியை திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. மிகவும் பழமையான இக்கோயிலில் தென்கிழக்கு பக்கமாக திரும்பி சுவாமியோடு வள்ளி இருக்கிறார். கேரள எல்லையில் அமைந்துள்ள இக்கோயில் அப்பகுதியில் மிக பிரபலமாக கருதப்படும் முருகன் ஆலயம். ஆறுமுகக் கடவுள் முருகப்பெருமானுக்கும் வள்ளிக்கும் இடையே காதல் வேள்வி நடந்த மலை என்பதால் இதற்கு வேள்வி மலை என்று பெயர். இதுவே பின்னர் வேளி மலையாக மாறியது. கேரளத்தில் திருமணத்தை வேளி என்பர். முருகப்பெருமான் இங்கு வள்ளியை காதலித்து கடிமணம் புரிந்ததால் இந்த பெயர் பெற்றதாகவும் கூறுவர். இந்த மலையின் அடிவாரத்தில் கோயிலுக்கு நேர் கீழாக அழகான திருக்குளம் உள்ளது. அதன் கரையில் ஒரு விநாயகர் சன்னதி. அவரை வணங்கிவிட்டு படிகள் ஏறிச் சென்றால் குன்றின் உச்சியில் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறது திருக்கோயில். வள்ளியை முருகப்பெருமான் காதலித்த காலகட்டம். அப்போது வள்ளியின் உறவினர்கள் வள்ளியை தேடி அங்கே வர வள்ளியுடன் இருந்த முருகப்பெருமான் வேங்கை மரமாக மாறினார் என்கிறது புராணம். எனவே இங்கு வேங்கை மரத்துக்கு சிறப்பு உண்டு. இந்த வேங்கை மரம் சுமார் 3 அடி உயரத்தில் கிளைகள் வெட்டப்பட்ட நிலையில் உள்ளது. இதற்கு தினசரி பூஜைகள் நடைபெறுகின்றன.
கோயிலின் மேற்கு வாயிலில் தட்சனுக்கும் தனி சன்னதி உண்டு. கோயிலுக்குள் நுழையும் முன் ஆட்டுத்தலையுடன் கூடிய இந்த தட்சனை வணங்குகிறார்கள். தன்னை அவமதித்த தட்சனின் யாகமும் அகங்காரமும் அழியும்படி சிவபெருமான் சாபமிட்டார். அதன்படி சிவ அம்சமான வீரபத்திரரால் அழிவை சந்தித்த தட்சன் இறுதியில் ஆட்டுத்தலையுடன் விமோசனம் பெற்றார் என்கிறது புராணம். திருக்குளத்தின் அருகே கஞ்சி தர்மத்துக்கான கஞ்சிப்புரை அமைந்துள்ளது. இங்கு வெள்ளிக்கிழமைகளில் நடைபெறும் கஞ்சி தர்மம் விசேஷமானது. இது நோய் தீர்க்கும் அருமருந்தாக பக்தர்களால் கருதப்படுகிறது. இந்த இடத்தில் தீராத நோய்கள் இருப்பவர்கள் அங்க பிரதட்சணம் செய்கிறார்கள். இதனால் தங்களது நோய் விலகும் என்பது அவர்களின் நம்பிக்கை. கோயிலிலிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு குகையை வள்ளி குகை என்பர். முருகப்பெருமான் வள்ளி திருமணம் இந்த பகுதியில் நடந்ததாக கருதப்படுகிறது. தற்போது குகை அருகே மண்டபம் ஒன்றும் சிறிய அளவில் விநாயகர் கோவில் ஒன்றும் உள்ளன. இந்த இடத்தை ஒட்டி முருகன் வள்ளி திருமண சம்பவத்துடன் தொடர்பு கொண்ட திணைப்புனம், வள்ளிச்சோலை, வட்டச்சோலை, கிழவன் சோலை ஆகிய குமார கோயிலின் முக்கிய விழாக்களில் ஒன்று பங்குனி மாதம் அனுஷ நட்சத்திர நாளில் நடைபெறும் வள்ளி திருமணம். அன்று காலையில் பல்லக்கில் எழுந்தருளும் முருகப்பெருமான் பள்ளி குகை அருகே உள்ள கல்யாண மண்டபத்துக்குச் செல்கிறார். வழியெங்கும் மக்கள் வரவேற்பு கொடுக்கிறார்கள். மண்டபத்தில் தீப ஆராதனை மற்றும் அன்னதான நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. மாலையில் முருகன் வள்ளி தம்பதியை பல்லக்கில் அழைத்து வருகிறார்கள். அப்போது முருகப்பெருமானுடன் குரவர்கள் போரிடும் குரவர் படுகளம் எனும் நிகழ்ச்சி மலைப்பாதை நெடுகிலும் நடைபெறுகிறது. இறுதியில் கோயிலின் மேற்கு வாசலில் குரவர்கள் முருகப்பெருமானிடம் தோல்வியடைந்து சரணடையும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் அங்கு மலையில் வாழும் குரவர் இனத்தவரே கலந்து கொள்கின்றனர். இரவு 8 மணி அளவில் அபிஷேக ஆராதனைக்குப் பின் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கல்யாண மண்டபத்தில் முறைப்படி வள்ளிக்கும் முருகனுக்கும் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. அதன் பின்னர் தேன், திணை மாவு மற்றும் குங்குமம் ஆகியவை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகின்றன. முருகப்பெருமான் தான்மாலய சுவாமியை பார்த்தவாறு அமைந்துள்ளதாக ஐதீகம். வள்ளியை விரும்பி திருமணம் செய்து கொண்டதால் இங்குள்ள முருகனை வழிபட திருமணம் ஈடேறும். தமிழ்நாட்டிலும் கேரளத்திலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த ஆலயத்தை வழிபட நாள்தோறும் வந்த வண்ணம் உள்ளனர். காவடி எடுத்தல், மொட்டையடித்தல், காது குத்துதல், துலாபாரம் கொடுத்தல் ஆகியவை நேர்த்திக் கடனாக பக்தர்களால் செய்யப்படுகிறது.
அதிக அளவில் திருமணம் நடைபெறுகிறது. தினமும் அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குமரி மாவட்டத்தில் உள்ள மிகச்சிறப்பான முருகன் கோயில் குமாரசுவாமி அருள் புரியும் குமாரக் கோயில். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாசிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, குமாரக் கோயில் குமாரசுவாமிக்கு அரோகரா. ஆலய தரிசனம் காண்போம். அருள்மிகு குமாரக் கோவில் குமாரசுவாமி அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்திப்போம். முருகா சரணம், முருகா சரணம், முருகா சரணம். Thanks for watching கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.